பூசை முடிந்தது. எல்லோரும் செல்க. Hello, sister. Hello. Hello. Hello, sister. Bless me, mother. ஏன் மதர் கதவெல்லாம் மூட சொல்றீங்க? மத விஷயமா உங்ககிட்ட சில விஷயங்களை மனம் திறந்து பேசணும். அது நமக்குள்ள இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இருட்டா இருந்த உலகத்துக்கு வெளிச்சம் தரதான் மதங்கள் தோணுச்சு. ஆனா அதே உலகம் இன்னைக்கு இருண்டு போக காரணமா இருக்க போறதும் இந்த மதங்கள் தான். நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஓகே, what do you want to talk with me? நீ திருச்சபைய திருச்சபை ஆகிட்டே சூசர். How? எப்படி எப்படி? குடும்ப கட்டுப்பாடு நம்ம மத கட்டுப்பாட்டை மீறினது. நீ மதத்தை மீறி பிரச்சாரம் பண்ணிருக்க. கோயிலுக்கு வர்றவங்கள வர வேண்டாம்னு சொல்லிட்டு வயலுக்கு வேலைக்கு போக சொல்லிருக்கீங்க. கோயில்ல பூஜை நடத்தாம பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் முன்னால வேண்டாத போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்டிருக்கீங்க. கோயில் காணிக்க நாங்க அனுப்புற சக்கரை கோதுமை எல்லாத்தையும் மத வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்காம உங்க சுய விளம்பரத்துக்காக பயன்படுத்திருக்கீங்க. மனசை புரட்டி பாருங்க, பைபிளை புரட்டி பார்க்காதீங்கன்னு துர்பாதனை பண்ணிருக்கீங்க. மத கோட்பாடு நிர்மலாவை ஒன்ன நம்பி அனுப்பி வச்சோம் சூசை. இன்னைக்கு அவ ஆசைப்பட்ட 2 வாழ்க்கையும் கிடைக்காம தனியா நிக்கிறா. நீ பண்ண எந்த காரியமும் ஒரு மத குரு பண்ணின காரியமா தெரியல. பதில் சொல்லிட்டு போ சூசை. சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். முதல்ல நான் ஒரு இந்திய பிரஜை, அதுக்கப்புறம் தான் மத குரு. ஒரு நாடு நல்லா இருந்தாதான் அதுக்குள்ள இருக்க மதங்கள் நல்லா இருக்க முடியும். இப்ப நம்ம நாட்டோட பிரச்சனை ஜனத்தொகை, ஓவர் பாப்புலேஷன். அதை குறைக்க முயற்சி பண்றதுதான் என் மதத்துக்கு நான் செய்யற பெரிய தொண்டா இருக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சொன்னேன் கோயிலுக்கு வராதீங்க, வேலைக்கு போங்கன்னு சொன்னேன். சோம்பேறித்தனமான பக்திக்காக என் கோயில் கதவை திறந்து வைக்க மாட்டேன். ஏன்னா வேலை செய்யற இடம் தான் கோயில், செய்யற வேலை தான் தெய்வம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேவையில்லாத போராட்டங்கள். பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல்ல கூரை போட்டு 5 வருஷம் ஆச்சு. பக்கத்து ஊர்ல கரண்ட் கம்பம் நட்டு 2 வருஷம் ஆச்சு, கரண்ட் வரல. வாக்கியா வெட்டி 6 மாசம் ஆச்சு, தண்ணி வரல. இப்படி என் போராட்டங்களுக்கு காரணங்களை அடுக்கிட்டே போலாம் சிஸ்டர். தட்டுங்கள் திறக்கப்படும் பைபிள்ல எழுதி இருக்க. நான் கலெக்டர் ஆபீஸ் கதவு தானே தட்டினேன், தப்பா? பைபிள புரட்ட வேணாம் நான் என்னைக்குமே சொல்லல சிஸ்டர். அதோட சேர்த்து மனசையும் புரட்டுங்கன்னு தான் சொன்னேன். நெக்ஸ்ட், நிர்மலா. லவ் இஸ் காட், காட் இஸ் லவ். அவ லவ் பண்ணிட்டா, அதுக்கு யாரு குற்றம் சொல்றது? நிர்மலா விஷயத்துல நான் ஒரு குற்றவாளினா நீங்களும் ஒரு குற்றவாளி. அவ வந்து சொன்ன உடனே சரியா யோசிக்காம உங்களை யார் தாம்பூல தட்டு எடுத்துட்டு பஸ் ஏற சொன்னது? சோ அவ வாழ்க்கை நல்லா அமையணும்னு உங்களுக்கு எவ்வளவு ஆசையும் அக்கறையும் இருக்கோ அதே மாதிரிதான் எனக்கும். தட்ஸ் ஆல். புத்திசாலித்தனமா பேசி செஞ்ச தப்ப மறைக்க முடியாது சூசர். நீ பண்ண காரியங்களுக்கு இன்னும் 1 வாரத்துல மேலிடத்துக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும். கொடுக்கலனா நீ அங்கேயே கழட்ட வேண்டியது வரும். உன்னை சபையில இருந்து விளக்க வேண்டியது வரும். நான் அங்கியோட இருக்கிறதும் அங்கி இல்லாம இருக்கிறதும் உங்க பார்வையில வேணா வித்தியாசமா இருக்கலாம். பைபிளோட மேலட்டையை கிழிச்சிட்டா அதுக்குள்ள இருக்கிற கருத்துக்கள் மாறிடாது சிஸ்டர். உங்களுக்கு நல்லா தெரியும் நான் பிறப்பால ஒரு கிறிஸ்டியன். இந்த அங்கிய போட்டதுக்கு அப்புறம் இல்ல. என்ன போய் சுயநலக்காரன் சொல்லிட்டாங்களே ஜீசஸ். எனக்கு சொந்தமா ஒரு சட்டை கூட இல்லையே. நீ கொடுத்த இந்த அங்கி தானே இத்தனை வருஷமா என் நிர்வாணத்தை மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. என் உடம்புல இருக்க இந்த அங்கியை காட்டி இல்ல ஜீசஸ், ஆனா என் உள்ளத்துல இருக்க ஒன்ன எடுத்துட முடியாது. நான் போயிட்டு வரேன் ஜீசஸ், நான் போயிட்டு வரேன். கூடிய சீக்கிரமே டிரான்ஸ்ஃபருக்கு ஏற்பாடு பண்றேன். மனசுல எதையும் வச்சுக்காம சந்தோஷமா இருமா.
அம்மணி 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 என்ன விட அம்மணி அம்மணி போல அம்மணி அம்மணி சொன்னா கேளு அம்மணி நீ உடம்பு தாங்காத அம்மணி வந்து 5 நாளும் இப்படி போட்டு பண்றியா அம்மணி கண்ணக்க பயப்படாதவ இந்த சின்ன மணிக்கு எதுக்கு பயப்படுற இந்த சண்டைக்கு அந்த சண்டை பெட்டராச்சே அது பெட்ரு இது பட்ரு வாயா அம்மணி விட அம்மணி 5 நாள் போனா ஆளே அடையாளம் தெரியா பண்ணி போடுவியா டாக்டர் அம்மணி மிலிட்டரி போனா திருப்பி அனுப்பிடுவா அம்மணி விட அம்மணி ஐயோ ஐயோ யாராவது வாங்களே சின்ன மணி குஞ்சப்பல போட்டு என்னமோ பண்ண சீக்கிரம் வாங்களே என்ன நீ காப்பாத்துற குலதெய்வமே நன்றி ஏன் சின்ன அம்மா மணி குஞ்சப்ப போட்டு இப்படி சண்டை பிடிக்கிற ஏய் நாங்க 1008 பண்ணுவோம் புருஷன் மண்டாட்டிடி எங்களுக்குள்ள 1000 இருக்கும் உனக்கு என்னடி தெரியும் புருஷன் மண்டாட்டிய பத்தி நர்ஸ லவ் பண்ணிட்டு இருந்தவன திட்டுத்தனமா கட்டி வச்சிட்டாங்க அப்புறம் எப்படி உன்னை தேடி அவன் வருவான் வெறும் தாலியை கட்டிட்டா மட்டும் போதுமா ஏ சின்னமணி வாடிங்க என்னடி பத்தினி ஆட்டம் பச்சை பிள்ளைகிட்ட அளந்துட்டு இருக்க யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரிய வேண்டாம் போடி எப்படி நாயா பிறக்க வேண்டியவள நாயின் சொல்ல வந்துட்டாளுங்க ஏன் அத்த மாமன் வேற ஒரு பொண்ணு கூட பழகுனனால தான் இப்ப வீட்டுக்கே வாரது இல்லையா அவன் வந்துருவான் நீ போய் விளையாட இது என்ன கையில தொப்பி இதுதான் தொப்பி பாறை. இங்க இருந்து வீசுற தொப்பி திரும்ப வந்து தலையில உட்கார்ந்தா நாம நினைச்ச காரியம் நடக்குமா? ஆனா கண்ணை முடிக்கணும். அப்ப வீசுங்க. ஐயோ நமக்கு பயமா இருக்குமா? சரி கொண்டாயா நானே வீசுறேன். ஆமா எதை நினைச்சு தூக்கி போட்ட? நான் எதை நினைப்பேன் உங்களுக்கு தெரியாதா? அதான பார்த்தேன். வேற என்னமோ நினைச்சிட்டேன்னு பயந்துட்டேன். தொப்பி வந்துருச்சா? வரலையே. உண்மையிலேயே என்னதானே நினைச்ச? நான் சொல்ல மாட்டேன் போயா. நான் சொல்ல மாட்டேன் போயா. ஐயோ என்னது? இந்த பாரு தொப்பி வரலனாலும் நினைச்சதுதான். ஓகே அதெல்லாம் முடியாது. அட என்னடி இவ? தொப்பி வருது. கண்ணை திறக்காத. தொப்பி வந்துருச்சு. ஏய் பஞ்சு முட்டாய் கண்ணை திறக்காத. வந்துருச்சு. தலையில வந்து உட்கார போது பார். ஆண்டவனே இன்னைக்குதான் என் கண்ணுல ஒரு லக்க காட்டிட்டேன். யூ ஆர் கிரேட். இந்த பாரு இனிமே நினைச்சதெல்லாம் நிறைவேறும். இப்போ இதனடா சொல்ற? அது ஒண்ணு இல்லடி, விளையாட்டுல கூட நம்ம காதல் நிறைவேறாம போயிடக்கூடாது. அதுக்கு தாண்டி. அது சரி, அது என்ன டி? அது ஒண்ணு இல்லடி, அன்னைக்குதான் நீ என்ன டா போட்டு கூப்பிடலாண்டி, நான் உன்னை டி போட்டு கூப்பிடலாண்டின்னு சொன்னடி. இன்னைக்கு என்னடி திடீர் பல்டி டி 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 3D போடி போட போடி போட போடி போட போடி போட போடி போட 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 உன்னால என்ன மறக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். மறந்திருந்தா நீ இங்க வந்திருக்க மாட்டியே. என்னாலையும் மறக்க முடியாமத்தான் இந்த தொப்பியை சுமந்துக்கிட்டு 5 மைல் தொங்கு நீங்க ஏறி வந்து பார்த்தா எனக்கு முன்னாடி நீ இருக்க. நம்ம மன ஒத்துமை பத்தி நீ என்ன நினைக்கிற? நிர்மலா 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 கொஞ்சம் நில்லு, நான் சொல்றத கேளு. நிர்மலா நிர்மலா வடிவு புதுசா ஒரு சேலை வாங்கிட்டு வந்து வச்சிருந்தனே, கட்டிக்கலையா? ஏனுங்க இப்ப ஊடு இருக்கிற நிலைமையில என்ன புதுசு கட்டிட்டு திரி சொல்றீங்களா? அட அண்ணாடுமா கட்ட சொல்றேன். கண்ணால நாளாச்சன்னு வாங்கிட்டு வந்தா போய் புதுசு எடுத்து கட்டிட்டு அப்படியே பூ வச்சுட்டு வா. நல்லா இருக்குதுங்க. பொழைக்க வந்த பிள்ளைக்கே பொழுது விடியாம கிடக்குது. வாரிசுக்கு பெத்த மகன் வாசப்படி ஏறாம இருக்கிறா. இத பத்தி எல்லாம் நினைக்காம நரைச்சு போன கழுவிய நலுங்கு பட சொல்றீங்களா?
யாருல கிளவி நீயா? கண்ணாளமா 28 வருஷமான மாதிரியா இருக்கிற, வயசே 28 மாதிரி வில்லங்கமே இல்லாம ஆனா பேசிட்டே இருக்கிற. போ கொண்டாடுங்க, ஜம்முன்னு கொண்டாடுங்க. பெத்த மகன் சந்தோஷம், கட்டி வச்ச மருமக வெரி வெரி சந்தோஷம். நீங்களும் வெரி வெரியா கொண்டாடுங்க. கார்த்திகை தீபத்துல எங்க அப்பனுக்கு கல்யாணம் நானுன்னு எனக்கு தெரிஞ்சே இந்த பூவோட வந்திருக்கேன். பையில காசு இருந்திருந்தா பட்டு வேட்டி சேலெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன். இல்லையே, அப்படின்னு எனக்கு கொடுத்து வளர்க்கலையே. எங்க வந்து ஆறுகிட்ட என்னடா நான் பேசிட்டுக்கிறேன் வந்தா ஆசாமி வா. இத்தனை நாள அடிச்சு அடிச்சு என் உடம்பெல்லாம் புண்ணாக்குன. இப்போ நினைச்சவ கிடைக்காம பண்ணி என் நெஞ்சியே புண்ணாக்கிட்ட. கூட மட்டும்தான் இருக்கு, அதையும் குழி தோண்டி போச்சுட்டு போய் கும்மாளாடி. உனக்கு புண்ணியமா இருக்கும். நான் உனக்கு என்னையா துரோகம் பண்ணுன? உன் எதுக்கு நின்னு கூட நான் பேசுனது இல்லையே. என்ன போய் எதிரி மாதிரி நினைச்சு பழி வாங்கிட்டியே. நாங்க பாவையா பாவம். தாலி கட்டி விட்டா தகப்பனோட கடமை முடிஞ்சு போச்சுன்னு கட்டி வச்சியே, அந்த முகத்தை பாரியா பாரியா, அந்த முகத்தை. கடமையா செஞ்ச கடனை கழிச்சு விட்டுட்டயா கடனை. நீ அடிக்கிற பொல்ல சின்ன மாமா சும்மா இருக்கனால தான் இத்தனை வருஷமா அடிச்சு அடிச்சு பழகிட்டேன். சின்ன மாமா திருப்பி அடிச்சு நீ தாங்க மாட்டேன். கோவம் வருது அவளுக்கு. ஐயோ நீ வா மாமா, நான் சொல்றேன் நீ வா மாமா. அவன் அடிக்க வந்து எனக்கு நான் வந்து அடிக்கல. நீ வா மாமா. சின்ன பொண்ணு கண்ணுக்குள்ள என்ன கண்ணு, சிந்து நதி அருதானா, சிந்துவதே நடிவேனா, யாரு செஞ்ச பாவம் எப்படித்தான் தீரும். சின்ன பொண்ணு கண்ணுக்குள்ள என்ன கண்ணு. கண்ணெல்லாம் படி மேலே கண்ணீர் நதி போலே. தங்கமனோ கொண்டவரே, தாலி ஒண்ணு தந்தவரே, கண்ணீரு இனி வேணாம், மாறாதோ துயர்தானா, நானும் வந்த வாங்கிக்கிட்ட சின்ன பொண்ணு
பாடுறேனே நீ போட்ட ஒரு தாலி என் வாழ்வில் ஒரு கேலி தங்கமனோ கொண்டவரே தாலி ஒண்ணு தந்தவரே கண்ணீர் இனி வேணாம் மாறாதோ துயர்தானா நானும் வந்த வேளை வாங்கிக்கிட்ட மாலை சின்ன பொண்ணு கண்ணுக்குள்ள என்ன கண்ணு நெஞ்சமெல்லாம் ஒரு வாரம் எப்போதும் விழிநீரம் யாரு செஞ்ச பாவம் எப்படிதான் தீரும் கும்பர்ணமணி என்னடா வேதாளம் மட்டும் நிக்குது டேய் கட்டுடா டேய் இந்தா ஸ்கூலுக்கு போய் புக்ஸ் வாங்கிக்க. டேய் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, மருந்து வாங்கி கொடுறா. இந்தா பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் நல்ல கறி சாப்பாடு வாங்கி போடு. போயிட்டு வாங்க. குட் நைட்டு. அடடே காசெல்லாம் பசங்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேனே. நீ முனியம் பொண்ணு தானே, வீட்டுக்கு போ, காலையில வந்து தரேன். நான் முனியம் பொண்ணு இல்ல ஃபாதர், அரண்மனை மருமக. முத்துவேல் சம்சானி அதுலதான் ஃபாதர் குழப்பமே. அந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பீங்கன்னு தான் உங்ககிட்ட வந்தேன். இந்த குழப்பத்துக்கு நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா உன் வாழ்க்கை ஒரு பிரச்சனை ஆயிடுமா. அதனாலதான் இவ்வளவு நாள் சும்மா இருக்கேன். என்ன பத்தி கவலைப்படாதீங்க ஃபாதர், எனக்கு என் மாமனோட சந்தோஷம் தான் முக்கியம். பெரிய மனுஷி மாதிரி பேசுற. நான் என்ன செய்யணும் சொல்லு. ஒரு ஆம்பளைக்கு வயசுக்கு வந்த பொண்ணை கட்டி வச்சா அது கல்யாணம். என்ன மாதிரி வயசுக்கு வராத பொண்ணை கட்டி வச்சா அது கல்யாணம் இல்ல ஃபாதர், பொம்மை கல்யாணம். மாமன் டாக்டர் அக்காவை மறக்கல ஃபாதர், வீட்டுக்கும் வரதில்ல. அப்படியே வந்தாலும் குடிச்சிட்டு வராரு. எனக்கு அவரை பார்க்க பாவமா இருக்கு ஃபாதர். அவருக்கு நீங்க தான் வழிகாட்டணும். 35 வயசுல நான் அழுதுகிட்டே அங்கேயே கழட்டினேன். ஆனா 13 வயசுல நீ சிரிச்சுக்கிட்டே இவ்வளவு ஈஸியா உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்குறியம்மா. யூ கிரேட். நீ வீட்டுக்கு போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எந்திரி 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 எந்திரி. வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். போ.
ஏப்பா கணக்கு பஞ்சாயத்துக்கு அரமணை வரல? மத்தவங்களை விசாரிக்கிறது தான் அரமணை வழக்கம். அவரை விசாரிக்கிறதுக்கு இங்க எவனுக்கும் யோகியதை இல்ல. நீங்களே பஞ்சாயத்தை நடத்துங்க. எதுக்கப்பா கசகசன் நியாயம் பேசிக்கிட்டு? அந்த ராஜலட்சுமிய கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு பொண்ணுங்க கேட்டு சொல்லுங்கம்மா. அதாச்சும் உள்ளதை சொல்லுதான்னு பாக்கலாம். எங்க சொன்னாலும் உள்ளது தானே சொல்லணும். இங்கே சொல்றேன். எங்க அப்பன் சொன்னதெல்லாம் போய் நாய்ஸுக்கே வரல. மாலைக்குள்ள தாலியை வச்சு என் மாமனுக்கு தெரியாம என்ன ஏமாத்தி கட்டி வச்சுட்டாங்க. ஊருக்காரவங்க நீங்கெல்லாம் சேர்ந்து என்ன எங்க ஊருக்கே அமுச்சு வச்சிருக்க. உங்களுக்கு எல்லாம் புண்ணியமா போகட்டும். என்ன எங்க ஊருக்கே அமுச்சு வச்சிருக்க. சாட்சியை விசாரிச்சதுக்கு அப்புறம் சட்டங்கத்தம்லாம் போடப்படாது. நீ தீர்ப்பு எழுதிக்கப்பா செல்லத்துறை. நம்ம ஊர் குலதெய்வம் கன்னியாத்தாளுக்கு விரோதமா வயசுக்கு வராத புள்ளைய அரமனை ஏமாத்தி கட்டி வச்சது செல்லாது. எழுதிட்டியா? அப்புறம் இன்னையோட இந்த பொண்ணு ராஜலட்சுமிய அவ தாய் தாப்பங்கிட்ட சேர்த்துற வேண்டியது. இந்த பொண்ணோட எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு அரமனை 50 ஏக்கரா நஞ்சையை எழுதி வைக்க வேண்டியது. சரியாக்கிறா. ஆலமரம் விழுந்து பார்த்திருக்கேன். ஆனா அரமனை அழுது பார்த்ததில்ல தாயே. உன்னாலதான் அந்த கண்ணீர் குத்தம் சொல்லல. ஆனா உன்னால மட்டும்தான் அதை நிறுத்த முடியும் தாயே. நடக்கிறதெல்லாம் பொறுமையா ஏத்துக்கத்தான் நம்மள பொண்ணா பிறந்துக்கும். என்ற மகனை நீ கண்ணால கட்டிக்கிட்டீனா அவனுக்கு மட்டும்தான் சந்தோஷம். ஆனா அவனை விட்டு நீ போயிட்டீனா என்ற குடும்பத்துக்கே சந்தோஷம் தாயே. உன்ன மாதிரி நான் படிச்சவில்லை தாயே. அதனாலதான் உன்னோட கஷ்டத்தை பெருசா நினைக்காம என்ற குடும்ப கஷ்டத்துக்காக மடிப்பிச்சை கேட்கிற தாயே. மடிப்பிச்சை கேட்கிற. நீ எங்காச்சும் போய் கண்ணால கட்டி நல்லா இருக்கணும் தாயே. நான் ஊரை விட்டு போறதுக்காகத்தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பொறுத்த வரைக்கும் அது 2வது கல்யாணம் மாதிரி தான். நீங்க கவலைப்படாம போங்க. சூசை ஏற்பாடு செய்யற கல்யாணத்துக்கு நான் இருக்க மாட்டேன். நான் வரேன். ஈஸ்வரா, இவ்வளவு நல்ல பொண்ணு எங்க சாதியில பிறந்த கூடாதா?
அண்ணே சூசைட். அறுப்புக்கெல்லாம் அரை மணிக்காக காத்துட்டு காட்டி என்ன வேலையை பார்க்காம என்ன கணக்கு வேடிக்கை? அதான் எங்களை தவிர எவன் தரப்பான் பாத்துடலான்னு உள்ளூர்காரனுங்க கச்சை கட்டிட்டு நிக்கிறானுங்க. கொண்டாடாத அருள். எவன்டா அறுவடை தடுக்கிறவன் வாங்குறா. உட்கார்ந்து சாப்பிடுற பயிலுக்கான ஊர்க்கார சப்போர்ட் வேணும். எனக்கு என்ன ஒத்திலே அப்படின்னு கத்த கட்டி போடுவேன். வாடா, விதப்புக்கு தான் வரல, அறுப்புக்காவது வந்திருக்கே. இந்தா இத புடிச்சு ஆர்த்தரி வா. ஊர்க்காரங்கெல்லாம் புத்தி வர்ற மாதிரி நீயே புடிச்சு ஆர்த்தரி.
என்றா பாக்குற எரிஞ்சு போனோம்னு நினைச்சு கரைஞ்சு உருகுறீங்களோ? அம்மா நல்லா இருக்காங்களா? இவளுக்காகத்தான் இத்தனை வருஷம் நான் உயிரோடு இருந்தேன். ஆனா உனக்காகத்தான் கண்ணு இவ உயிரோடு இருக்கிறா. பெத்த கடனுக்காக மத்ததெல்லாம் மறந்துட்டு இவளை கைப்பிடிச்சு நம்ம வம்சத்தை காப்பாத்த என்னோட தாலியத்தான் நீ மதிக்கல. அதனாலதான் உன் முகத்துல நான் முழிக்கல. இவளோட தாலிக்காவது மதிப்பு கொடுக்கணும். இப்படிக்காம பாப்பா என்னோட தாலியைத்தான் நீ மதிக்கல. இவளோட தாலிக்காவது மதிப்பு கொடுக்கணும்.